நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நம்மலாம் வந்துட்டு ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை வந்துட்டு காசு கொடுத்து வாங்குறதுக்கு இல்லாமல் வந்துட்டு அதை கிராக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி யூஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு என்னென்ன டேஞ்சர் வருது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அது யூஸ் பண்ணலாமா இல்லை யூஸ் பண்ணக்கூடாது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்ச நேரம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெய்ட் பண்ணி வாங்குற ஒரு சாஃப்ட்வேரை வந்துட்டு அவங்க கொஞ்சம் கிராக் பண்ணிட்டு ஸோ அது நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாக வந்து நம்ம எல்லாம் பெய்ட் சர்வீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதம் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்துட்டு எல்லாரும் நிறைய பேர் வந்து காசு கொடுத்து வந்து சாஃப்ட்வேர் வந்துட்டு வாங்க மாட்டோம், சில பேர் தான் வாங்குவோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு என்ன வந்து நம்மளுக்கு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று வந்துட்டு வைரஸ் வந்து நம்மளுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாஃப்ட்வேரை வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு கிராக் பண்ணிட்டு நமக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு வைரஸை வந்துட்டு அந்த பேக்கில் வந்துட்டு வச்சுட்டு நம்ம ஃபோனுக்கு இல்லை லேப்டாப் வந்துட்டு ஸோ அவங்க அட்டாக் பண்ணுற மாதிரி அவங்க செட் பண்ணலாம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டேஞ்சர் வந்து நம்மளுக்கு கிராக்டு ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நான் ஒரு 5 விஷயம் இருக்குது. அதை கிராக்டு ஆப்ஸ் யூஸ் பண்ணால் வந்துட்டு அதெல்லாம் நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வைரஸ் அட்டாக் வரும். ஸோ வைரஸ் அட்டாக் வந்துடுச்சுன்னா நம்ம ஃபோனு இல்லை லேப்டாப் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ ஒரு நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபில்மாரா வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் அது இன்ஸ்டால் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்காக அது இன்ஸ்டால் பண்ண கூட வந்துட்டு வேறு எதுவும் வந்துட்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகும். அது எது பார்த்தீங்கன்னா இப்போ யூசி ப்ரௌசராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஓப்பனா மினியாக இருக்கலாம். இந்த மாதம் வந்துட்டு ப்ரௌசர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு கூட இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃபால்ட் சர்ச் இன்ஜினை வந்து நம்மளுக்கு மாற்றிடும். இப்போ நீங்கள் ஒரு கூகுள் க்ரோம் வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கூகுள் க்ரோமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு google.com டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் வந்துட்டு வச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு இதுக்காக வந்துட்டு அந்த டிஃபால்ட் சர்ச் இன்ஜினை வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேக்கர்ஸ் வந்துட்டு உங்கள் லேப்டாப்பு இல்லை பிசி வந்து ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்கள் கேட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி சாவி கொடுத்துட்டு இந்தாங்கப்பா என்னை ஓப்பன் பண்ணி வந்து எடுத்துங்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகும். ஸோ நம்ம டேட்டாஸ் வந்து லாஸ்ட் ஆகலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் லாஸ்ட் ஆகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போது வந்துட்டு உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. வைரஸஸ் மூலிமா வந்துட்டு நம்ம ஹார்ட் டிஸ்க்காக வந்துட்டு இப்போ 1 TB இருக்கலாம், 512 GB இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான வந்து ஹார்ட் டிஸ்க்காக இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸோ இந்த ஹேக்டு வெர்ஷன் இந்த மாதிரி டெவலப் பண்ணால் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ என்னென்னா ஆகட்டும், நான் வந்துட்டு இதெல்லாம் நான் பண்ணி தான் பண்ணுவேன். என்கிட்ட காசு இல்லை வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பேசுகிறவங்க வந்துட்டு மால்வேர் பைட்ஸ்ன்ற ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ நீங்கள் அது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்கன்னா ஸோ நீங்கள் அந்த ஆப் வந்து நீங்கள் எப்போ இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் இதை டிசேபிள் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு பிறகு வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் லேப்டாப் வந்துட்டு கொஞ்சோண்டு சேஃபாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இது வந்து கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு கிடைச்ச வந்து நியூஸை வச்சு பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். மால்வேர் பைட்ஸ்ன்றது அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்துட்டு வாங்கினீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையல் யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு அப்புறமேட்டு வந்துட்டு காசு கொடுத்து வாங்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையல் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு மால்வேர் பைட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சேஃபாக இருக்குதா உங்களுக்கு பிடிச்சிக்குதா இல்லைன்னு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வாங்குறதா இல்லாண்டி யோசிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம கிராஃப்ட் சாஃப்ட்வேரை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஸோ ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்கலான்ற பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சோஷியல் மீடியாஸில் எங்கேயாவது என்ன ஃபாலோ பண்ணிச்சுன்னா கீழே லிங்க் தரேன், கிளிக் பண்ணி என்ன ஈஸியாக என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து நீங்கள் வந்து எதாவது கொஷின்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுறேன். அதோட லிங்க் நான் கீழே தரேன். அங்கே வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ என்னென்னு மேக் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.